பூர்வீக மோகத்தில் வாழ்கிற பலரும் இன்னைக்கு நோய்களுக்கு மத்தியில தான் வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கு. தினம் தினம் மருந்துகளுக்கு மத்தியில தான் வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. நம்மளோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா சத்தான உணவு வகைகளை சாப்பிடுவதே ஒரே வழி. இயற்கை முறையில் விளைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் நோய்களிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த உணவுப் பொருட்களின் மகத்துவத்தையும் இது விளைவிக்கப்படும் விதத்தையும் விவசாயத்தின் மகத்துவத்தையும் உணர்த்தும் ஒரே நிகழ்ச்சி உழவன். விவசாயத்தின் அடிப்படை தொடங்கி அவற்றை சந்தைப்படுத்துவது வரை முழுமையான தகவல்களை எல்லா தரப்பு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் நம் உழவன் நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த வாரம் உழவன் நிகழ்ச்சியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத இப்ப பார்க்கலாம். நெல் ரகங்கள்ல நமக்கு தெரிஞ்சது ஒரு சில வகைகள் தான். நமக்கு வர பல நோய்களுக்கு மருந்து அமைவது பாரம்பரிய நெல் வகைகள் தான் விவசாயிகள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள்ல தனித்துவ பெருமை வாய்ந்தது கருத்தக்கார் நெல் வகை. இந்த கருத்தக்கார் நெல் வகைகளுக்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதால விவசாயிகளும் இதை பயிரிட ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இன்றைய விதை முதல் விற்பனை வரை பகுதியில இந்த கருத்தக்கார் நெல் வகையை எப்படி பயிரிடுவதுங்கிறத பாக்கலாம் வாங்க. இட்லி அரிசி, சமையலுக்கு பொன்னி அரிசி, பிரியாணிக்கு பாசுமதி அரிசி, இந்த ரகங்கள் தான் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். ஆனா நெல் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் ஒரு உலகமே அடங்கி இருக்குன்னு சொன்னா அதை நிச்சயம் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நெல் ரகத்துல ஏராளமான வகைகளும் நன்மைகளும் அடங்கி இருக்கு. அதுலயும் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு இருக்கிற சிறப்பே தனிதான். எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு ரகமாக வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிராக அறிமுகப்படுத்தப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களில் உள்ள மருத்துவ குணங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அந்த வகையில் காமாலை நோயை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்ட கருத்தக்கார் நெல் ரகத்திற்கு உலகளவில் மவுசு அதிகரித்துள்ளது. வாழை ரகத்தை போல பல குணநலன்களை ஒருங்கே பெற்றிருக்கும் இந்த நெல் ரகம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. இட்லி, புட்டு, சாதம் என எல்லா உபயோகத்திற்கும் ஒரு சேர பயன்படுத்தும் வகையில் இந்த அரிசி இருப்பதால் இதற்கு மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கருத்தக்காருக்கு வந்து மற்ற நெல்லுகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி நீரோட இதுக்கு குறைந்த நீர் தான் போதும். இந்த வைக்கோல் வந்து மாட்டுக்கு நம்ம மற்ற வைக்கோலோட மற்ற வைக்கோல் 50 லிட்டர் 100 லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு வைக்கோல் வளர்த்தி அதிக வளர்த்தி ஆகும். இதனுடைய மகசூல் வந்து நம்ம விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய இது வந்து விலையும் இயற்கைங்கிற விலையும் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. உங்களை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடுகளோ தேவையில்லை. உங்களின் அன்றாட உணவில் இந்த அரிசியை சேர்த்துக் கொண்டாலே போதுமானது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. இந்த நெல்லிலிருந்து உருவாக்கக்கூடிய காடி 4448 நோய்களையும் நீக்கக்கூடிய வீரக்கட்டு, பூரக்கட்டு அல்லது நவபாசன கட்டு செய்யக்கூடிய மருந்து. மஞ்சக்காமாலை வந்து வராதபடிக்கு செய்யும். வந்தால் அதை நீக்குவதற்குரிய மருந்துகளோட இந்த உணவை சாப்பிட்டாக்க அந்த மஞ்சக்காமாலை அடிபட்டு போயிடும். இந்த நெல் ரகமானது வறட்சியான சூழலிலும் வளரும் தன்மை கொண்டது என்பதால் கோடை காலத்திலும் பயிரிட முடியும் என்பதுதான் இதன் சிறப்பம்சமாகவும் இருக்கிறது. செயற்கை உரத்தை பயன்படுத்தினால் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் முற்றிலும் அழிந்து போய்விடும் என கூறும் விவசாயிகள் இயற்கை உரமே சிறந்தது என்கிறார்கள். கருத்தக்கார் வந்து இந்த எல்லா பாரம்பரிய ரகங்களோட இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அது இல்லாம கோடையிலையும் போடலாம், இது வந்து காலத்திலையும் போடலாம். ரெண்டு போகத்துக்கும் இது வந்து ஒரு உகந்த ஒரு நெல் ரகம். வந்து இதுக்கு வந்து எந்த ரசாயன உரமும் பூச்சி மருந்தும் தேவையில்லை. எந்த ரசாயன உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தினோம்னா இது வந்து என்ன ஆயிரும்னா வளர்ந்து சாஞ்சி இது விளைச்சல் இல்லாத ஒரு ரகமா வந்து போயிடும். இந்த நெல் ரகத்தை சேமித்து வைத்து விதை நெல் வழங்குவதற்காகவே சில விவசாயிகளும் இருக்கிறார்கள். மருத்துவ குணம் மிக்க இந்த நெல் ரகத்தை அறுவடை செய்த பின்னர் மிச்சமிருக்கும் வைக்கோல் கூட அத்தனை பலன்களை தருகிறது என்பதுதான் உண்மை. கால்நடைகளுக்கு ஆரோக்கியமான தீவனமாக இருக்கும் இந்த வைக்கோலுக்கும் இப்போது வரவேற்பு அதிகம் இருக்கிறது.
மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, கால்நடைகளுக்கும் தீவனம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. இது சிறப்பா விளையுது. நம்ம மாவட்டத்துல தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலும் விளையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நெல் ரகம். பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுவதன் மூலம் பழமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆரோக்கியமான உலகத்திற்கு அடுத்த சந்ததியை அழைத்துச் செல்ல நாம் ஒவ்வொருவரும் கரம் கொடுக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகவே இருக்கிறது. பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு இதுபோல் பாரம்பரிய ரகங்களை ஆதரிப்போம். சூப்பர் மார்க்கெட்டுகள்ல பழங்களை அட்டைப்பட்டி பேக்கிங்லயே வாங்கி பழக்கப்பட்ட நமக்கு அதுல எவ்வளவு நச்சு பொருட்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருதில்ல. செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களுக்கு மத்தியில இயற்கை விவசாயம் செய்து சாதிச்சு காட்டியிருக்காரு தேனி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி. இயற்கை விவசாய முறையில மாதுளம் பழங்களை உற்பத்தி செய்வது எப்படி அப்படிங்கறத குறித்து அவர் சொல்றதை இப்ப கேட்கலாம். மெழுகு கோட்டிங் பூசப்பட்ட பழங்களை கடைகளில் இருந்து வாங்கி சாப்பிடுவதே நகரங்களில் வாழும் மக்களுக்கு கிடைத்த பெரிய சாபமாக இருக்கிறது. செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டு தினம் தினம் பெயர் தெரியாத நோய்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையான முறையில் விளைந்த பழங்கள் என்பது மக்களுக்கு எட்டாக்கணியாகவே இருக்கிறது. ஆனால் இயற்கை முறையில் பழங்களை உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுப்பதையே தனது நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் ஒரு விவசாயி. தேனியை அடுத்த கம்பம் அருகே உள்ள மேலக்கூடலூர் பகுதியில் 35 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது குரியன் ஜோசன் மாதுளை தோட்டம். கேரளாவைச் சேர்ந்த இவர் தமிழகத்தில் வந்து குடியேறிய பிறகு விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வம் காரணமாக தற்போது முழுநேர விவசாயியாகவே மாறியிருக்கிறார். அதிலும் இயற்கை விவசாயம்தான் செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருந்ததன் பலன் இன்று இயற்கை விவசாயி என்ற அடையாளத்துடன் நல்ல லாபமும் ஈட்டி வருகிறார். இவரது நிலத்தில் விளைந்த பழங்களுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்றும் சொல்கிறார். கெமிக்கல் ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைடுக்கு நிறைய போட்டு எல்லாரும் கிருஷி பண்ணுது. அது ரொம்ப ஹெல்த் ஹசார்டு நிறைய ஒரு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. ரீட்டைல் பேக்கிங்கில் சூப்பர் மார்க்கெட்ஸில் அந்த ஸ்டோர்ஸ்லൊക്കെ நம்ம நிறைய விற்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி பல்க் பேக்கிங்கில் சப்ளை பண்ணுது. வெறும் நிலமாக காட்சியளித்த நிலத்தை செதுக்கி இப்போது கோடிக்கணக்கான லாபம் தரும் ஒரு தோட்டமாகவே மாற்றியிருக்கும் இந்த விவசாயியின் சாதனைக்கு பின்னால் ஒரு குழுவே இருக்கிறது. கடந்த 5 வருடங்களாக இயற்கை முறையில் மாதுளை சாகுபடி செய்யும் முறை குறித்து அவரது குழுவில் உள்ள ஜான் தாமஸ் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முதல் பேரலாண்டா இருந்தது. இந்த மண்ணெல்லாம் எதுக்கும் ஆகாத மண்ணு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த மண்ணு. அது நாங்க இங்க விவசாயம் பண்றதுக்காக வேண்டி அதுவும் ஸ்பெஷலா எடுத்து வர வேண்டியது நாங்க இங்க இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்குது. அந்த பருவத்துக்கு மண்ணு மாற்றி எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய இந்த ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் நாங்க போட்டு இந்த சாணி கம்போஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா இயற்கை விவசாயம் எப்படி பண்ணலாம் அதுக்காக வேண்டி போட்டு மண்ணு பாகப்படுத்தி அதுக்கு சூட்டபிள் ஆக்கி எடுத்த பிறகுதான் நாங்க இந்த விவசாயம் ஆரம்பிச்சிருக்கோம். ஜீவாமிர்தம், பஞ்சகாவ்யா, மாட்டுச்சாணம், மண்புழு உரம் ஆகியவற்றை மட்டும் தன் நிலத்திற்கு உரமாக கொடுத்து கைமேல் பலனையும் ஈட்டி வருகிறார் இந்த இயற்கை விவசாயி. மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த மாதுளையை, அதிலும்
இயற்கை விவசாயத்தில் விளைந்த மாதுளையின் விளைச்சல் குறித்து அவர் கூறும் தகவல்களை கேட்கலாம். மாதுளைக்கு ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கு. அது இயற்கை மாதுளைக்கு அது பயங்கரமா டிமாண்ட் இருக்கு. அது மக்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் இவ்வளவு டிமாண்ட் வந்திருக்கு. ஒரு ஜாനുവരി பிப்ரவரியில தான் இது ஃபிளவரிங் பூ வந்துடும். அதிலிருந்து ஒரு 5 மாசம் 5.5 மாசம் ஆகும்போ இந்த மாதுளை காய்ப்புக்கு வந்துடும். தற்போது மாதுளை மட்டுமின்றி சப்போட்டா, பேஷன் ஃப்ரூட் உள்ளிட்ட பழ வகைகளை பகிரிட்டு வரும் இவர்கள் மேலும் பழங்களை பகிரிட ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த பெஸ்டிசைடு അല്ലെങ്കിൽ ஃபங்கிசைடு கெமிக்கல்ஸ் இல்லாம உள்ள ஃப்ரூட்ஸை குறிச்சு ஒரு அவேர்னஸ் இப்பதான் வந்துட்டு இருக்கு. நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வேர்ல்டு வைடா வந்துட்டு இருக்கு. பேஷன் ஃப்ரூட், அப்புறம் இந்த சப்போட்டா, இந்த மா வச்சிருக்கு, மேங்கோ, அதேപോലെ ஒரு 60க்கு மேல வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பழங்கள் நாங்க இங்க விவசாயம் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கு. ரசாயன பூச்சிகள் நிறைந்த கார்பைட் கற்களால் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை தவிர்த்து இதுபோல் இயற்கை முறையில் விளைந்த பழங்களை சாப்பிட்டால் நோய் நொடிகளும் நம்மை நெருங்காது. இயற்கை விவசாயத்தில் மண்ணை பாதுகாப்பதோடு மனித குலத்தின் மாண்பையும் பாதுகாப்போம். இன்றைய தலைமுறைக்கு உரல், உலக்கை போன்ற கருவிகளை பத்தி எல்லாம் கேட்டோம்னா அவங்களால சுத்தமா பதில் சொல்லவே தெரியாது. ஒரு பிடி அரிசி எடுத்து அதை உரல்ல போட்டு உலக்கை எடுத்து அதை குத்தி மாவாக்கி அதை சமைச்சு சாப்பிட்ட பரம்பரையை சேர்ந்த நாம இப்ப அந்த கருவிகளை பத்தி எல்லாம் சுத்தமா கவலைப்படுறதே இல்ல. மிக்சி, கிரைண்டர் மாறிட்ட நாம உலக்கைய பத்தி இப்ப சுத்தமா மறந்தே போயிட்டோம். ஆனா உலக்கைய கொஞ்சம் நவீனப்படுத்தி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க நாமக்கல் விவசாயிகள். சிறுதானியங்களை இடிச்சு மாவாக்கி அதுல இருந்து உமியை நீக்கக்கூடிய ஒரு புதுமையான கருவியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிலங்களில் விளைந்த தானியங்களை அரைத்து மாவாக்க அந்த காலத்தில் திருகல், உரல், உலக்கை போன்ற சாதனங்கள் தான் பெரிதும் உதவியாக இருந்தது. எந்தவித ரசாயன கலவைகளும் இல்லாத இந்த நிலத்தில் விளைந்த பயிர்களை இயற்கையான முறையில் அரைத்து சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியம் என்பதும் சிறப்பாகவே இருந்தது. கைக்குத்தல் அரிசிகளுக்கு இருந்த வரவேற்பு அப்போது அதிகம். உடல் ஆரோக்கியத்திற்கு கைக்குத்தல் அரிசிகளை பயன்படுத்திய தலைமுறையில் வந்த நாம் இன்று மெஷின்களில் அரைக்கப்பட்டு பேக் செய்யப்பட்ட மாவு வகைகளையே பயன்படுத்துகிறோம். மெஷின்களில் கொடுத்து அரைக்கும் போது தானியங்களில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் உமிகளாகவும் அரவை கழிவுகளாகவும் வெளியேற்றி விடுவதால் சத்துக்களை விட்டுவிட்டு வெறும் மாவுகளை மட்டுமே நாம் சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்படுவதுதான் நவீன கருவிகளால் நமக்கு கிடைக்கும் பலன். ஆனால் பாரம்பரிய உரல், உலக்கை கருவியை கொஞ்சம் நவீனப்படுத்தி வடிவமைத்து இருக்கிறார்கள் விவசாயிகள் 2 பேர். நாமக்கல்லை அடுத்த மோகனூரை சேர்ந்த வடிவேல் மற்றும் மகேந்திரன் என்ற 2 விவசாயிகளின் கைவண்ணத்தில் உருவானதுதான் இந்த கருவி. இந்த கருவியை கண்டுபிடித்ததற்கான காரணத்தையும் அதன் பின்னணி குறித்தும் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சிறுதானியத்தை உமி நீக்கிறது தான் பெரிய பிரச்சனையே உமி நீக்கிறது தாங்க. ஏன்னா உமி மிஷின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உமி நீக்க மாட்டாங்க, அப்படியே அரைச்சிருவாங்க. அப்படின்னா அந்த உமி இருந்ததுன்னா நம்ம செரிமான கோளாறு அந்த பிரச்சனை எல்லாம் வருங்க. அப்ப உமி நீக்கணும்னா நம்ம பாரம்பரிய முறையில பாத்தீங்கன்னா உலக்கையில உரல்ல தான் உலக்கையில தான் உமி நீக்குவாங்க. அப்போ என்ன பண்ணா அந்த அளவுக்கு மனிதனோட சக்தி இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த உணவை சாப்பிடறதுனால, அரிசி போன்ற இந்த மாதிரி மைதா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடறதுனால எனர்ஜி இல்லாதனால சரி இதுக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணி நம்ம உமி நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப நண்பர் மகேந்திரன்ட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சரி இந்த மாதிரி உமி நீக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிடலாம் பண்ண என்ன அந்த மாதிரி சொன்னப்ப சரி இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாருங்க. அதுல உருவானதுதான் இந்த ஒரு சின்ன மிஷின். சத்துக்கள் நிறைந்த சிறுதானியங்களை இயந்திரத்தில் கொடுத்து அரைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உமியோடு வீணாகி விடுவதாக கூறும் இவர்கள்
சத்துக்கள் போகாத வகையில் அரைத்து மாவாக்கும் இந்த கருவியை வடிவமைத்துள்ளனர். ஒரு நிமிடத்திற்கு 55 முறை குத்துகள் கொடுத்து தானியத்தை உங்களுக்கு தேவையான வடிவத்தில் கொடுப்பதுதான் இந்த கருவியின் செயல்பாடு. இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மனிதர்கள் வந்து இயக்கும் போது அந்த பழைய இந்த செக்குல வந்து உலக்கையால இடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதே 55 குத்து தான் வரும். நாங்களும் அதே முறையில தான் 55 குத்து வர மாதிரி ரெடி பண்ணிருக்குங்க. இதுக்கும் அந்த மிஷின் பெரிய இதுக்கும் இயந்திரத்துக்கும் என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க அந்த பாரம்பரிய முறையில இடிச்சு சாப்பிடும் போது அந்த தானியத்தினுடைய சத்துக்கள் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பெரிய மிஷின் இதெல்லாம் போட்டோம்னா அதனுடைய அந்த சுழற்சி ஆர்பிஎம் சுழற்சியினுடைய அதிக இதுல பாத்தீங்கன்னா மாவுனுடைய தன்மை வந்து மாறி போயிருங்க, சத்துக்கள் வந்து மாறி போயிருக்குங்க. அதனாலதான் இது வந்து நாங்க அந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து நாங்க செய்யற காரணங்க. மின்சாரத்தால் இயங்கும் இந்த கருவி 5 மணி நேரம் இயங்கினால் 1 யூனிட் மின்சாரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். வீடுகளில் மாவு இடிக்க இந்த இயந்திரம் பெரிதும் துணையாக இருக்கும் என்பதால் பலரும் இந்த கருவியை ஆர்டர் செய்து வருகிறார்கள் என கூறும் இந்த விஞ்ஞானிகள் சோலார் மூலமும் இயக்க முடியும் என்கின்றனர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1/4 HP பயன்படுத்திருக்கோங்க. 1/4 HPங்கும் போது நம்ம அன்றாட வீட்டுக்கு பயன்படுத்துற கிரைண்டர் மோட்டருக்கு உண்டான அந்த மோட்டர் தாங்க நாங்க பயன்படுத்திருக்கிறோம். அதிக மின்சாரமும் எடுக்காதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் தாங்க இதுக்கு மின்சாரம் செலவாகும். இது வந்து நாங்க சோலார் இயக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மின் பற்றாக்குறை வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியலீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நாங்க பயன்படுத்திக்கிறோங்க. இது நாங்களும் இடிச்சு எங்க சொந்தத்துக்கு சாப்பிட்டுக்கிறோம். வெளியிலேயே வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து வீட்டு சொந்தத்துக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. சிறுதானியங்கள் குறித்தான விழிப்புணர்வு மக்களிடம் பெருகி வரும் வேளையில் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த சந்தேகங்கள் எழும். எனவே அதை இடித்து பயன்படுத்தும் முறையை விளக்கமாக கூறும் இவர்கள் இந்த கருவியை தற்போது தமிழகம் முழுக்க கொண்டு சென்று செயல் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். விவசாயியாக மட்டுமல்லாமல் ஒரு விஞ்ஞானியாகவும் மாறியிருக்கும் இவர்கள் சிறுதானியங்களின் பெருமையை விளக்கும் மகத்தான பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். கருவியை கண்டுபிடித்த சில மாதங்களிலேயே இதற்கான வரவேற்பு அதிகரித்திருக்கும் நிலையில் இதுபோன்ற புது புது கருவிகள் பலருக்கும் பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவசாயிகளுக்கு அறுவடை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அதை விற்பனை செய்வது. தம் வயல்ல விளைந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு வடிவமைக்கப்பட்ட சந்தைகளை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆடுதுறை சந்தையை பத்தி தான். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த வேளாண் பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக மக்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் சந்தை. உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் ஒரே இடத்துல சந்திக்கிற இந்த சந்தை தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில தமிழகத்தில் குறிப்பிட்டு செல்லக்கூடிய சந்தையாக ஆடுதுறை சந்தை செயல்பட்டு வருது. கும்பகோணத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவுல தான் ஆடுதுறை சந்தை இருக்கு. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில கூடுற இந்த சந்தை காலையில 9 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்குது. ஆனா முதல் நாள்ல இருந்தே ஆடுதுறை களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்தும் தங்கள் பொருட்களை விற்க வர்ற வியாபாரிகள் முதல் நாள் இரவே ஆடுதுறையில முகாமிட ஆரம்பிச்சிடுவாங்க. தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்களை நேரடியாக சந்தையில் கொண்டு வந்து விற்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் சொல்றாங்க. ஆடுதுறையை சுற்றி 10-15 கிலோமீட்டர் விளையக்கூடிய காய்கறிகள் சிறு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய இந்த வார சந்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதனால பொதுமக்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்கு. குறைந்த விலையில காய்கறியை நிறைய மக்கள்கள் வாங்கி பயன்பெறாங்க. அதே மாதிரி மளிகை பொருட்கள், தரமான மளிகை பொருட்கள் சேலம், நாமக்கல் பல இடங்கள்ல இருந்து மளிகை பொருட்கள் நிறைய தரமான பொருட்கள் வந்து மிகவும் குறைந்த விலையில ஆடுதுறை வார சந்தையில கிடைக்குது. இதனால பொதுமக்கள் நிறைய பேர் நல்ல ஒரு பயன்பெறாங்க. ஒரு வருடத்திற்கும் மேலாக பரபரப்பான விற்பனையில இருக்கிற ஆடுதுறை சந்தை தமிழகத்தின் குறிப்பிட்ட சந்தைகளில் ஒன்னாவே இருக்கு. கும்பகோணத்தை சுற்றியுள்ள நரசிங்கன்பேட்டை, தியாகராஜபுரம்,
சாத்தனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வாழ்வாதாரமாக இந்த சந்தை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கடையில வாங்கிட்டு இருந்தேன். இந்த சந்தையில வாங்குறதுனால விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்கு. எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால அடைய வேண்டியது இல்ல, அது மிச்சமா இருக்குது. நல்ல பொருளா இருக்கிறதுனால எந்த பொருள் பிடிக்குதோ அந்த பொருள் தேடி வாங்கிட்டு போறோம். இது ஒரு வாரத்துக்கு தேவையான சந்தை. ஒரு வாரத்துக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அது ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போறது எங்களுக்கு எல்லா விதத்திலயும் சௌரியமா இருக்கு. வயலில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், கீரைகள், மளிகை சாமான்கள் என எல்லாம் கிடைப்பதால் தங்கள் வீட்டுக்கு தேவையான மாதாந்திர சாமான்களை விலை குறைவாக வாங்கி பலன் பெறுகிறார்கள் மக்கள். ஆரம்பத்தில் 10 முதல் 15 கடைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்தை தற்போது 60க்கும் மேற்பட்ட கடைகளுடன் வணிக தளம் போல காட்சியளிக்கிறது. தாங்கள் கை நிறைய கொண்டு வரும் பொருட்களை அன்றைய தினமே விற்றுவிட்டு செல்வதால் போதுமான வருமானம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாங்க லோக்கல்ல தான் காய்கறி ஆகும். மார்க்கெட் காயெல்லாம் வாங்க மாட்டோம். கத்திரிக்காய், வெண்டிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், வாழைக்காய், நாட்டுப்பொருள் கிடைக்கிறத வாங்கிட்டு வருவோம். சந்தை ஆரம்பிச்சது போட்டுட்டு இருக்கோம். எனக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். காய்கறிகள் மட்டுமின்றி தின்பண்டங்கள், மீன் வகைகள், கறிக்கோழிகள் என எல்லாம் இங்கு விலை குறைவாகவே கிடைக்கிறது. கும்பகோணம் மட்டுமின்றி சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு வரும் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கிச் செல்கின்றனர். மொத்தத்தில் பலதரப்பு மக்களையும் வாழ வைக்கும் ஒரு இடமாக ஆடுதுறை சந்தை உள்ளது. இதுபோல் அடுத்த வாரம் மற்றொரு சந்தையில் உங்களை சந்திக்கிறோம். உற்பத்தி பண்ண பொருளுக்கே விலை கிடைக்கல, இதுல எங்கேருந்து அடுத்த வெள்ளாம? விவசாயிகள் கிட்ட இந்த குரலை இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த வங்கியில எந்தெந்த விதமான வேளாண்மை பொருட்களுக்கு எந்த விதமா கடன் தராங்கங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விவசாயம் தொடங்க போதுமான இடம் இருக்கிறது. அது தொடர்பான ஆழ்ந்த விஷயங்களும் தெரிந்து வைத்திருக்கும் சிலருக்கு முதலீடு ஒரு பிரச்சனையாக எப்போதும் உருவெடுத்து நிற்கும். நகைகளை அடமான வைத்தும் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியும் சில விவசாயிகள் அல்லல் படுவதை கண்டிருக்கிறோம். விவசாயிகளின் நலன் கருதி இப்போது ஏராளமான வங்கிகள் கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் போதுமான உழைப்பையும் நிலங்களையும் வைத்திருக்கும் எவரும் விவசாயம் செய்ய முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். விவசாய கடன் என்றால் என்ன, யார் யாருக்கு விவசாய கடன் கிடைக்கும் என்பது குறித்த முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம். எந்தெந்த வங்கிகளில் விவசாய கடன் வழங்கப்படுகிறது, எத்தனை வருடங்களுக்கு கடன் வழங்கப்படும் என்ற கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் தொழில் ஆலோசகர் சீனிவாசன். வங்கிகள் 3 விதமான கடன்களை உங்களுக்கு தருகின்றன. குறுகிய கால கடன், மத்திய கால கடன், நீண்ட கால கடன் என்று 3ஆக இதை பிரித்துக் கொள்ளலாம். குறுகிய கால கடன் என்பது விதை விதைப்பதிலிருந்து அறுவடை முடிகின்ற வரை என்பதாகும். மத்திய காலத்திற்கு உண்டான கடன் என்பது ஓராண்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு என்று பிரிக்கலாம். டிராக்டர் போன்ற பெரிய சாதனங்களை வாங்குவதற்கு கொடுக்கப்படுகின்ற கடன் நீண்ட கால கடனாகும். அதை டேர்ம் லோன் என்று சொல்வார்கள். தனிநபர் கடன் பெறுவதை விட குழுவாக சென்று கடன் கேட்கும் போது வங்கிகள் உடனே வழங்க தயாராக இருக்கிறது. எனவே கூட்டு முயற்சிதான் வெற்றி பெறும் என்ற நிலை விவசாயத்திலும் இருக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வங்கிகளில் பணம் பெறுவதற்குண்டான மிக எளிமையான உளவியல் ரீதியான, அதாவது மனம் ரீதியான விஷயம் ஒன்றை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு குழுவாக இருந்து பணம் பெறச் சென்றால் அவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும். தனியாக செல்கின்ற ஒரு நபர் ஒரு பணத்தை திரும்ப தருவாரா மாட்டாரா என்கிற பயம் மேலதிகாரிக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு குழுவாக செல்லுகின்ற பொழுது 10 பேர் இருக்கிறார்கள், 20 பேர் இருக்கிறார்கள், இவர்கள் அனைவரும் நம்மை ஏமாற்றிவிட மாட்டார்கள் என்கிற எண்ணம் வரும். ஆக குறுகிய கால கடனுக்கு செல்கின்ற பொழுது ஒரு ஊரைச் சேர்ந்த மக்கள் ஒரு குழுவாக சுய உதவி குழுக்களாக உருவாக்க முடியவில்லை என்றாலும் வேளாண்மையிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுறவு குழுக்களாக உருவாகி செய்யலாம். கடன் தள்ளுபடியால் விவசாயிகள் பலனடைவதில்லை என ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் கடன் தள்ளுபடி என்பது உண்மையில் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கிறதா, கடன் தள்ளுபடி செய்வது என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறார் சீனிவாசன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொட்டி கடை, ஒரு பெரிய மளிகை கடை,
அவங்கள்ட்ட பொருளை வாங்கினவங்க பணம் கொடுக்கலன்னா அது எப்படி கீழே விழுமோ அதே போலதான் வங்கியும் விழுந்துரும். ஆக வங்கிகள் ஒரு காலத்துல பணமே கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடலாம். ஆக நாம் அந்த வட்டிய முழுவதுமாக செலுத்த முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திவிட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் இது போன்ற தள்ளுபடிகள் வராமல் போய்விடும். தங்கள் தேவைகளுக்காக வங்கிகளை நாடும் விவசாயிகள் உரிய நேரத்தில் கடனை செலுத்தி வரும் பட்சத்தில் விவசாயிகளுக்கும் வங்கிகளுக்கும் நல்ல உறவு நீடிக்கும். அதே நேரம் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள விரும்புவோருக்கும் கடன்களை வழங்க வங்கிகள் எப்போதும் தயாராகவே இருக்கிறது. எனவே தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள விரும்பும் விவசாயிகளுக்கு வங்கிகள் எப்போதும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. வேளாண்மை என்பது ஒரு பரந்து விரிந்த உலகம். விவசாயத்தில் புது புது தொழில்நுட்பங்களுடன் சாதித்த விவசாயிகள், லாபகரமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் சிறுதானிய உணவுகள் என உங்களுக்காக விருந்து படைக்க காத்திருக்கிறது உங்களது உழவன் நிகழ்ச்சி. இன்னும் வரவிருக்கும் வாரங்களில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.